மஞ்ச பொடி தேக்கையிலே என் நெஞ்ச விட்டு போனவளே. மாமே ஒரு நாள் மல்லியப்பு கொடுத்தேன், அத்தா ஒரு நாள் அரளிப்பு கொடுத்தா, உங்க பொண்ணா ஒரு நாள் கோடலங்கா கொடுத்தா. ஏய், கண்ட துண்டமா வச்சு கண்ட இடத்துல எழுதிட்டு போயிருவேன். யோ நீ இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்ட நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போய் நீ தனியா ரெடி செய்ய போற. நீ வீட்லயும் நான் காட்டுலயும் தனித்தனியா இருந்தா தாண்டி பிரச்சனையே ஆரம்பம். புருஷனும் பொண்டாட்டி ஒரே இடத்துல இருந்தா சந்தேகத்துக்கு இடமே இல்லை. வா, உன்னை சைட்லயும் விடக்கூடாது, முன்னாடி விடக்கூடாது. நேருக்கு நேரா வா. வா, அப்படி வா, அழைச்சு வா, அள்ளிட்டு வா, சைட்ல வா. வா, வா. டேய், வேணாம், எவனா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. டேய், அடிச்சுன்னா அந்த பக்கம் போய் கொடுத்துருவேன். சரி கூடிய அடே வாடி. இந்த ரெண்டு பிராணில எந்த பிராணி கத்துனது? ஏன் நீ இந்த பாட்டு பாடின? எனக்கு ஹிந்தி பாட்டு தெரியாதே. ஏன் இங்கிலீஷ் பாட்டு தெரியுமா? இந்த எகத்தாளம் தானே வேண்டாங்கிறது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல தம்பி. ஓ, அவர் பெரிய எம்.கே. தியாகராஜ பாவர் பாடிட்டாரு. நீங்க டி.ஆர். ராஜகுமாரி அப்படியே சொக்கி ஒரு ஹரிதாஸ் போயிட்டீங்களா? ஏய், ஏய், ரெண்டு பேரும் மூஞ்சி லாடம் கட்டிடுவேன். ஏங்க, தாளம்பட்டிக்கு வழி எதுங்க? இங்க முக்கியமான வழியா இருக்கல அந்த இடத்துலயா? ஏங்க, தாளம்பட்டி எப்படிங்க போகணும்? அவன் கலருக்கே முக்கியமான வேலை என்ன? என் கலருக்கு என்ன வழியை கேட்டா ஏங்க உங்களுக்கு இப்படி கோவம் வருது? கோவம்னு யாரா உனக்கு சொன்னது? இது சந்தோஷம். தாளம்பட்டிக்கு போய் நீ என்னடா பண்ண போற? கோணி வியாபாரம் பண்ண போறேன். பின்ன உன் மூஞ்சிக்கு கப்பல் வியாபாரம் பண்ணுவேன். ஏங்க, அது உங்க பொண்ணுங்களா? இல்ல, அவங்க பையன் நானு. ஏன் பெரியவரை இப்படி போயிட்டு இருக்கீங்க? பெரியவரேவா? நீ கோணி வியாபாரி தானே? பொண்ணு வச்சிருக்கியா? நான் வச்சிருக்கேன் கூட. ஏன் கேக்குற பெரியவரே? குத்துறதுக்கு தான் பெரியவரே. வண்டி பண்ணி ஆயிடுச்சு. டயர் பண்ணி பெரியவரே உண்மையை சொன்ன ஏன் கோவிக்கிறேன்? 5 மைல் ரவுண்டுக்கு யாருமே என் பேரை யூஸ் பண்ணாதீங்கடா. நான் சென்னையில இருக்கேன். என் மேல கைய வச்சா தங்கம் சொன்ன கைய உடைச்சு. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? என் தங்கு, என் தங்கு, என் டிங்கு. உன்னை திண்ணையில வந்து தொட்டா தாண்டா தங்கமுத்து கைய வச்சிடுவான். இங்க இருந்தே சுருக்கு வச்சு நாய் இழுக்கிற மாதிரி இழுத்தா என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி சேர்ந்துட்டு இருக்கிறேன். தண்ணி சேர்ந்துட்டு இருக்கியா? அடையா கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்டா. எனக்கு ஒரு சந்தேகம். நான் வயசான காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதி இல்லாம அலையிறேன். நீ எப்படி இப்படி கயிறு போட்டு விளையாடுற? சந்தேகத்துக்கு போறதுனா கேட்டான். நாய்க்கு போறவன அப்படியே அங்க இருந்து என்னடி எடுத்து வர? மாமா சாமான எல்லாம் மறந்துட்டு போயிடுச்சு. அத நம்ம வீட்டுல வைக்கிறது தான் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி அவனையே ஆக்குறத்தியாச்சு. அவன் பொட்டி எதுக்கு நீ எடுத்து வர்ற? எனக்கு தெரியும்டி. இந்த மாதிரி எல்லாம் பேசுற நான் போயிடுவேன். போடி. இந்த அகில உலக ஃபேமஸ் ஆண்டியபுரம் பகைச்சிட்டு நீ எங்கேயுமே வாழ முடியாது. போடி. போடி. நான் தான் போய்கிட்டே இருக்கேனே. நீ எல்லாம் ஒரு புருஷன், உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம். ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்றியா? இந்த பத்திரி சாபம் பலிக்கும். ஒரு வாய் சோத்துக்கு இந்த ஊரெல்லாம் அலைய போறேன். ஆறுபான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்ச வேண்டி இந்த ஆண்டியப்ப போடி. ஆண்டியப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என் பொண்டாட்டி கோவிச்சுட்டு போயிட்டான். அவளை கூப்பிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லு. பசியில தலை சுத்துத. பொண்டாட்டி அடிச்சு துரத்துறவங்க எதையெல்லாம் இப்படித்தான். அர்த்த ராத்திரியில அடுத்த வீட்டு செவரெல்லாம் தாண்ட வேண்டியதான். தாண்டாடிப்பா.
பயப்படாதீங்க, சும்மா உட்காருங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க, உட்காருங்க. உலகத்திலேயே மிகப்பெரியதான அன்னதானம் தான். பாருங்க, இதுல சாப்பாடு இருக்கு, அதுல கறி குழம்பு இருக்கு, அதுல கோழி குழம்பு இருக்கு. உட்காருங்க, திருப்தியா சாப்பிடுங்க. போதுங்க. போதுங்கிற வார்த்தை தாங்க எனக்கு திருப்தி. ஆஹா, என்ன மனசு உங்க மனசு. இவ்வளவு பெரிய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, இப்ப வந்துடுறேன். வாங்க. நல்ல மனுஷன். சீக்கிரமா சாப்பிட்டு அந்த தட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்கு தட்டை கேக்குறீங்க? விக்கிறதுக்கு தான். அப்ப நீங்க யாரு? என்னையா வீட்டுல சோத்தத்தை திரும்பிட்டானுங்க. ஆண்டியப்பா, ஏன் இப்படி சோத்துக்கு அலையிற? வேற எதுக்கு அலைய சொல்றீங்க? உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து ஒழுங்கா குடும்பம் நடத்து. சொன்னாயாவா போகும்போது சாபம் கொடுத்துட்டு போனான். ஒரு ரூபா சோத்துக்கு ஊரெல்லாம் அலைய போறேன்னு. அதே ஒரு ரூபா சோத்துக்கு ஊரெல்லாம் சேர்ந்து உர வாங்கிட்டேன். பத்திரி சாபம் பறிச்சிருச்சு. இனிமேல் வாழ்ந்தால் அது அவளோடுதான். ஐயா கும்பிடணுங்க. வாயா, பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு உன் கிராமத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. உன் கை நிறைய காசை கொடுத்து பத்திரமா பாத்துக்கியான்னு சொன்னா பக்கத்து வீட்டு போய் நெத்தில பொட்டு வச்சு தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது படிச்ச பொண்ணுங்க. அதனால கட்டுப்படுத்த முடியலீங்க. உன்னால எதைத்தாய கட்டுப்படுத்த முடிஞ்சது? ஆசைப்பட்டு கேட்டேன்னு என் வீட்டு வேலைக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ கண்டபடி குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சு துரத்துட்ட. எல்லாம் ஒரு கருவேப்பிலால வந்த வேணுங்க. உன் கருவேப்பில கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. உன் பொண்டாட்டி தோட்டத்துல இருக்கா. கணக்கு பிள்ளை கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லு. அவர் சம்மதிச்சா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போ. உத்தரவுங்க ஐயா. என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நின்னுட்டு தான் இருக்கேன். நின்னுட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, கணக்கு பிள்ளைங்க. இவனே ஒரு கீரி புள்ள மாதிரி இருக்கா. இனி கணக்கு புள்ள எப்படி இருப்பானோ? ஐயோ ஐயோ, கும்பிடுறேங்க. யார் அது? கருவாப்பையில நீ கணக்கு பிள்ளையாடா? காடு என்ற ஏகவசனம் வேண்டாம். பஞ்சப்பட்டிக்கு வந்திருக்க, மரியாதை பேசு. அப்ப கஞ்சம்பட்டிக்கு போனா கண்ணை மூடிட்டு பேசணுமாடா? அகில உலக பேமஸ் ஆண்டியப்பனுக்கு வந்த சோதனையை பாத்தீங்களாடா? உன்னை நம்பாம தான் பட்டணத்து பொண்ணை பாதுகாக்க ஐயா என்ன அனுப்பிச்சாரு. பாதுகாக்க நீ என்ன வாட்ச்மேனா கூர்காவாடா? நீ எதுக்கு வந்திருக்க எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டி கூட வந்திருக்கல, அதை யோசனை பண்ணி தான் அனுப்புவேன். என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு நீ யோசனை பண்றியா? இது என்னடா வர வர வாடகை சைக்கிளோட மோசமா போச்சு. உன் பொண்டாட்டி உன் கூட வரணும்னா நான் சொல்ற வேலையை நீ செய்யணும். என்ன வேலை? அத அப்புறம் சொல்றேன். இப்பவே சொல்றேன். வேலையை செஞ்சுட்டு கூட்டிட்டு போன அங்கேதான் வாங்க. நீ பாத்தியாடா? புல்லானாலும் புருஷன், ஆப்பானாலும் அரசனுங்கிற மரியாதை தெரிஞ்சுவா. புருஷனை பார்த்த உடனே புருஷன் பாசல கொட்டுறா. இப்ப காப்பி ஆத்துறா, அப்புறம் குடுப்பா. ஏமா கோபி சாப்பிடுங்க. கூடாது, எனக்கு இல்லாம அவருக்கு என்ன காப்பி? நான் இல்ல. ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நீங்க குடிச்சிட்டு பொண்டாட்டி அருமை தெரியாம நடந்துக்கிறீங்க. நீங்க குடிக்க அடிமையாகாம நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழணும். அவர் எவ்வளவு பாடுபட்டாரு. அநியாயமா இப்படி கொடுத்துட்டீங்களே. அவர் அத்த மகனா இருந்தாலும் என் அண்ணன் மாதிரிங்க. என்னது அண்ணன் மாதிரியா? அன்னைக்கே இந்த நாய் இதை சொல்லிருக்கலாமேடி. இப்ப கொடுத்திருக்க மாட்டேன். ஐயோ, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்னதான் பண்ணுவேன்? நீ ரயிலுக்கு போ. போடி, நானே குழம்பு போயிருக்கிறேன். அன்பு சகோதரா, அருமை சகோதரா, அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உறுதுணையாய் இருப்பவனே, நட்புக்கு இலக்கணமானவரே, உன்னை கொளுத்திட்டேடா. இனி உன்னை எப்படா நான் பார்க்க போறேன்? தம்பி, என் அருமை தம்பி கோடீஸ்வரா. அண்ணா, என் மேல பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி, நீ சாகலையாடா? உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க மண்ணெண்ணெய் எடுக்க போகும்போது நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்ப எரிஞ்சது வைக்கப்படி. அப்ப நானே எஸ்கேப் ஆயிட்டேன். இனிமேலாவது சந்தேகப்படாம குடும்பம் நடத்துங்க. நடத்துறேன். குழப்பம் இல்லாம நான் வாழணும்னா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். நீங்க இல்லாமையா? நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும். கண்டிப்பா வந்து நான் தாலி எடுத்து கொடுக்குறேன். என்ன தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? அண்ணே, இல்ல என் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? அண்ணே, இல்லடா உன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? நீ உன் பொண்டாட்டியோட வாழு, நான் என் பொண்டாட்டியோட வாழ்றேன். சொல்லிட்டு வா. வரேன். அண்ணேன்னு சொல்லண்டி. அண்ணே, தாய். போயிட்டு வா சகோதரி. சகோதரி தானே? வர்றேன். ஊர் பக்கம் எல்லாம் வந்துடாத நாயே. பள்ளிக்கண்ணே, நமக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு. இனிமே சந்தேகத்துக்கே இடம் இல்ல. நாம சந்தோஷமா வாழலாம். ஐயா, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். கொஞ்சம் பொடி தேக்கையிலே என் நெஞ்ச கொண்டு போனவளே.
பிறந்தவன். என்னடா நொண்ண?